சிங்கப்பூரில் இருக்க கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி நாங்கள் விநாயகர் கோயிலுக்கு தான் போனோம். அதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் ஒரு அண்ணா வந்துட்டு பாப்பாவை பார்க்கறதுக்காகவும் என்னை பார்க்கறதுக்காகவும் வந்திருந்தாங்க. அவங்க தான் எங்களை இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக இது விநாயகர் கோயில், இது விநாயகர் மட்டும் இருக்கிற கோயில் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தெரியுதில்ல, அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். இது எங்கே இருக்குன்னா சைனா டவுனுக்கு நியர்பையில் தான் இருக்குது இந்த கோயில். 3 ரோடு முத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருப்பாங்கள்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலெலாம் கழுவணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது நம்ம ஊர்லேயும் உண்டு தான், ஆனால் வந்து நம்ம பண்ணுறது கிடையாது. காலெலாம் கழுவிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே போய் பார்த்தா நமக்கு மேலே சாமி கும்பிட்றாங்க. நிறைய நம்ம இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. அண்ணா சொன்னாங்க சைனீஸும் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அர்ச்சனை இது வாங்குங்கன்னு சொன்னாங்க. அர்ச்சனையில் ஆனால் தேங்காய் அதெல்லாம் இருந்த மாதிரி தெரில. அதில் வெறும் பூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. யாருக்கு அர்ச்சனை பண்ணுமோ அந்த சீட்டில் வந்துட்டு அந்த நம்ம நேம் சொன்னோன்னா அதை வந்துட்டு எழுதி கொடுத்துருவாங்களாம். 2 பேர் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அப்படியே போயிட்டு சாமி கும்பிட போயாச்சு. உள்ளே போனால் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. இவங்களாம் ஏன் சுற்றிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டதுக்கு 108 தடவை சுற்றினா இந்த கோயிலில் வேண்டிகிட்டதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 3 ரவுண்டு மட்டும் போயிட்டு, அண்ணா வந்து எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 3 ரவுண்ட் போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அர்ச்சனைக்காக அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தா அவங்களே வந்துட்டு ரெடியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. வாழைப்பழம், வெத்தலை இதெல்லாம் வந்து ஒருத்தரும் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கவரில் வந்துட்டு பூவு, வாழைப்பழம், வெத்தலை இது வந்து திருநீர் இதெல்லாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க. தீபார்த்தனைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தீபார்த்தனை முடித்தோன்னா வந்து வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க சாமி இந்த சைடு இப்படி திரும்பி உளுந்து சாரல். அப்புறம் என்ன, சாமி கும்பிட்டுட்டு பவ்யமாக பிரசாதத்தை எடுத்துகிட்டு அப்படியே பிரசாதம் கொடுக்குற கவுண்டருக்கு போயாச்சு. அங்கே புளி சாதம், அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து கேசரி, சாரலுக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த கோயில் இருந்த இடத்த சுற்றி பார்த்தா வந்து ஃபுல்லாக பில்டிங் தான். செம்ம அழகாக பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அண்ணா தான் எங்களை வந்துட்டு இந்த கோயில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அண்ணா வந்து எங்கள் ஊர் தான், அவங்களும் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க. சண்டே மட்டும் தான் லீவு. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு அவங்க தஞ்சாவூர் வந்திருந்தப்போ எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. நாங்கள் அங்கே இல்லை. ஸோ வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுருக்க அந்த கேப்பில் ஓடி போய் பாப்பாவுக்கு ஒரு குட்டி கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாரல் ரொம்ப ஹாப்பியாக அதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாய்.